நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்களது நாளில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குது. தவக்காலத்தில் இருக்கிறோம். தவக்காலத்தில் நிறைய ஒருத்தல் முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டிருப்பீங்க. உண்மையிலேயே அதற்காக இவ்வளோ கஷ்டங்களெல்லாம் தாங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அது ஒரு நிறைவை கொடுக்கும். ஆனால் இந்த 40 நாட்களுக்காக மட்டும் அல்ல என்பதையும் எல்லாருமே நம்ம அறிந்திருக்கிறோம். ஏன்னா இதில் எடுக்கக்கூடிய முயற்சிகள், தவக்கால ஒருத்தல் முயற்சிகள், இது நமக்கு ஒரு சவால்களாக இருந்தாலும் கூட, ஆனால் இது நம்மை பக்குவப்படுத்துகின்றன. நம்மை கடவுளோடு இன்னும் அதிகமாக இணங்கி செல்வதற்கு நமக்கு வழிகாட்டுகின்றன, ஒரு பலத்தை கொடுக்கின்றன. அதனால் கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய பேரன்பில் நம்ம இணைந்து கொள்கிறோம். இந்த தவக்கால ஒருத்தல் முயற்சிகள் இது உண்மையிலேயே நம்முடைய வாழ்வுக்கு வளமூட்டுவதாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் எல்லாருமே சிறப்பாக இதை கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கோம். தவக்காலம் வந்துட்டாலே ஆரம்பிச்சிருவோம். இது ஒரு ட்ரெடிஷன், ஒரு கத்தோலிக்க மரபு, பாரம்பரியம் என்று கூட நாம் செயல்படுத்தி வருகிறோம். எல்லாமே நன்மை தான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வருஷம் செய்வோம்ப்பா, வருஷம் இதெல்லாம் அப்படின்று ஒரு பெருமை தேடிக்கொள்வதாக அல்ல. அதற்கு கட்டாயமாக இருந்து விடக்கூடாது. என் குடும்பத்தில் இதெல்லாம் தெளிவாக நாங்கள் பண்ணிடுவோம் 40 நாட்கள் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சொல்லி பெருமை பாராட்டுவது அல்ல. கடவுள் இதை பார்க்கணும், புரியுதுங்களா? கடவுள்கிட்ட நம்ம பெருமை, கடவுளுடைய பாராட்டுக்குரியவர்களாக நம்ம மாறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நம்மை வருத்தி கொள்வது, ஒரு சில விஷயங்களை சேமித்து வைக்கிறோம். அதன் மூலமாக எதுனா யாருக்காக? ஒரு பொது நலனுக்காக, தேவையில் இருப்பவர்களுக்காக, பொது நன்மைக்காக அப்படிங்கிறதான். அதனால் வருஷம் நான் ஆலயத்துக்கு இது செஞ்சிருவேன், அது செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் நம்ம பெருமை தேடிக்கொள்வது அல்ல. இன்னும் ஆண்டவர் சொல்வது போல மறைமுகமாக ஒரு வடக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப பெருமை பாராட்டாமல் மறைமுகமாக அதை செய்யும் பொழுது கடவுள் பார்க்கிறார், கடவுள் நம்மை பாராட்டுகிறார். சரிங்களா? அதனால் இந்த தவக்கால ஒருத்தல் முயற்சிகள் நாம் செய்வது எல்லாம் நம்முடைய உடலை வருத்தினாலும் நம்முடைய மனதை பழுது பார்க்கிறது, நம்முடைய மனதை ஒரு மாற்றத்திற்கு அழைத்து செல்கிறது, உள்ளத்திற்கு உரமூட்டுகிறது. சரிங்களா? அதனால் இதை இன்னும் சிறப்பாக தொடர்ந்து செய்ய கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் தொடர்ந்து வேண்டியிருப்போம். இதை நம்முடைய பிள்ளைகள், அடுத்த தலைமுறையினர் இதை பார்த்து அவர்கள் ஊக்கமடைய வேண்டும், ஒரு உந்துதலை பெற வேண்டும். அவர்களும் நம்மோடு இணைந்து செல்ல வேண்டும். இந்த பாரம்பரியத்தை, இந்த கத்தோலிக்க மரபை தாங்கி பிடிக்க. சரிங்களா? இந்த ஒரு சிந்தனையோட இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். சரிங்களா? போகிறதுக்கு முன்னாடி 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள், அதில் திருச்சபை எனும் ஆவணத்திலிருந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள். இதில் கடந்த வாரம் நான் என்ன கேள்வி கேட்டேன் ஞாபகம் இருக்குதா? இறை மக்களின் அணியாக திகழும் பொதுமை பண்பு யாருடைய கொடையாகும் அப்படின்னு கேட்டேன். இறை மக்களின் அணியாக திகழும் பொதுமை பண்பு யாருடைய கொடையாகும்? இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னா, ஆண்டவரின் கொடையாகும்.
யார் இந்த கொடையை கொடுக்க முடியும்? ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். அதனால் இறைமக்களின் அணியாக திகழும் பொதுமை பண்பு ஆண்டவரின் கொடையாகும் என்பதே சரியான விடை. இதை பலர் எழுதி அனுப்பிச்சிருப்பீங்க நம்புகிறேன். சரியான பதில் எழுதி அனுப்பிச்சிருப்பீங்க. இன்னும் ஐயோ தப்பா எழுதி வருத்தப்பட்டால் பரவாயில்ல, இன்னும் படிங்க, இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம். திருச்சபை என்னும் ஆவணம் 2ஆம் வத்திக்கான் சங்கேடுகள் 106வது பக்கத்தில் இதற்கான பதில் அங்கே தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இன்றைய நாளுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத நிகழ்ச்சியின் இறுதியில் நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம். இப்போ அன்பர்களை நலம் விசாரிக்கலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலமாக இருக்கிறேன் ஃபாதர். மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. நீங்க எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறோமா. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பெயர் நம்பிக்கை மேரி ஃபாதர். பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓகே. எனக்கு ஒரு மகன் இருக்கான், மருமக, பேரன் பேத்தி இருக்காங்க. அவங்க பேர்லாம் சொல்லுங்க. எங்க பேத்தி பேரு ஜுவானா ரெனோபியா. ஓகே. எங்க பேரன் பேரு ஜோயல். ஓகே. நீங்க பெங்களூர்ல எங்க இருக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. பெங்களூர்ல ஃபாத்திமா சர்ச், ஜாலலி. ஓகே, ஜாலலி. ஆனா உங்கள்கிட்ட என்ன, பெங்களூர் போயிட்டாலே தமிழ் பேசுறது வித்தியாசமா மாறிடும். ஆனா உங்கள்கிட்ட மாறல இருக்கே. நான் சென்னையில தான் இருந்தேன் ஃபாதர். நாங்க இப்பதான் இப்போ பெங்களூருக்கு வந்தோம். ஓ அப்படியா? 5 இயர்ஸா தான் பெங்களூர்ல செட்டில் ஆயிருக்கோம். சரி சரி. சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன ஒரே வரியில சொல்லணும்னா சொல்லுவீங்க? உற்ற நண்பன் சொல்லலாம். மாதா டிவி உற்ற நண்பன். சூப்பர்மா, சூப்பர். எப்படி உங்களுக்கு உற்ற நண்பனா இருக்கு? எந்தெந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அப்படி தோணும்? திருப்பலி பார்ப்போம் ஃபாதர். அப்புறமா ஒவ்வொரு நாளுடைய செயின்ட் பத்தி சொல்லுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கணும். அப்புறமா இன்று நாள் எப்படின்றது அதுக்கு அந்த நாளுக்குரிய வசனம் சொல்லுவாங்க. அக்கர்ண வழிபாடு. மாதா டிவில வயல்ல எப்படி பாதுகாக்கிறது, அதுக்கு என்ன உரங்கள்லாம் போட்டு, அந்த ஒரு இது கூட எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு சார்பா இல்லாம எல்லா மக்களையும் நம்ம சென்று சேரணும், எல்லா மக்களும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுற வகையில தான் அது அமைஞ்சிருக்கு. ஆனா அந்த இது இந்த வயல்ல எப்படி நம்ம பயிர்களை பாதுகாக்கணும், என்னென்ன மருந்துகள்லாம் போடணும், எப்படியெல்லாம் நம்ம விளைச்சலுக்கு அதிகப்படுத்தலாம் அப்படின்றது இதெல்லாம் சொல்லும் போது உண்மையிலே அது ரொம்ப வியப்பா இருக்கும். இவ்வளவு செய்திகள் மக்களுக்கு தெரியுதான்றது ஒரு சந்தேகமாவே இருக்குது. அது போயிட்டு தான் இருக்கு. பரவாயில்ல, இன்னும் டைம் எடுக்கும், இன்னும் நல்லா ஃபுல்லா சேர்றதுக்கு. பட் பயன்படுறாங்க. அப்புறமா மாதா டிவி உங்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதாக இருக்குது? நல்ல திருப்பணிக்கு நல்ல உதவியா இருக்குதுங்க ஃபாதர். ஒரு சில நேரத்துல இது பைபிள் விளக்கங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். பைபிள ஒவ்வொரு பார்ட்டா தொகுதியா பிரிச்சு சொல்லும் போது அதுவும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு சேனல் தான் நான் நினைக்கிறேன். பண்புகள்லாம் என்னென்ன கற்றுக்கிற மாதிரி இருக்குது? இது நமக்கு இந்த பண்புகளில் வளர்றதுக்கு மாதா டிவி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவீங்க? என்ன சொன்னாக்கா, குடும்பத்துல எல்லாரும் எப்படி ஒற்றுமையா இருக்கணும்ன்றத பத்தி சொல்றீங்க. அது ரொம்ப சிறப்பான அம்சம். ஆனா இப்போதைய காலத்துல அந்த அளவுக்கு இல்லை. அதனால குடும்ப ஒற்றுமையை பத்தி கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு அந்த கருத்துக்கள். மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி பாக்குறது நிறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன். சர்ச்சில் பார்க்கும்போது நிறைய பேர்கிட்ட, ஏன்னா குடும்பத்தை வாழ்க்கையை பத்தி சொல்றாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு விடுகதைகள் போட்டி எல்லாம் நடக்குது, கலை நிகழ்ச்சிகள் நடக்குது. அதனால அதெல்லாம் பிள்ளைங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு எல்லாரும் பார்க்க வைங்க. மற்ற டிவியை விட இந்த சேனல் இப்ப பார்த்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சூப்பர்மா, சூப்பர். ரொம்ப அழகா செய்றீங்க. நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம்.
உன் திருநாளிய இறைவா பல தரும் நரமுண்டு விண்ணக சோலையில் மலரெனவே திகழ் எண்ணிலா தாரகை உனக்குண்டு விண்ணக சோலை மலரெனவே திகழ் எண்ணிலா தாரகை உனக்குண்டு உன்னருள் பேரொளி நடுவினிலே உன்னருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவே. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. உங்களுடைய குடும்பத்திலே இன்னும் அதிகமாக அமைதியும் அருளையும் எப்பொழுதும் கொடுத்து உங்களை தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஸோ ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. மாதொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்க, ப்ரேயர் பண்ணுங்க. உங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, பெங்களூர்லேருந்து அம்மா நம்பிக்கை மேரி பேசினாங்க. ரொம்பவே யதார்த்தமாக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். மாதா தொலைக்காட்சி உற்ற நண்பனாக தோழனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக சிறப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போது அடுத்த அன்பரை கூப்பிட்டு நம்ம விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நலம், நலமே. உங்க சனைக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. நான் நாகை நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில ஆசிரியராக பணியாற்றுகிறேன். எனக்கு வீடு காரைக்காலுக்கு அருகில் உள்ள வரிச்சிக்குடி. உங்க பேரு? என்னுடைய பெயர் சேவியர். ஓகே, உங்க வீட்டுல இருக்கவங்க பேர்லாம் சொல்லுங்க. மனைவியினுடைய பெயர் செல்வி, மகனுடைய பெயர் அருள் ஆகாஷ். மகன் ஐடி கம்பெனில சென்னையில வேலை பார்க்குறான். மனைவி ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, உங்களுடைய பங்கு பேரு? சகாய அன்னை ஆலயம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னு என்னன்னு சொல்லுவீங்க? உலகெங்கும் பரவி கிடக்கிற மாதா தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். வணக்கம். மாதா தொலைக்காட்சியில முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஜீசஸ் பஞ்ச் என்ற ஒரு நிகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடிக்கும், நன்றாக இருக்கும். இல்லை, அந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். பொதுவாக மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு எப்படி உதவியாக இருக்குது, எப்படி நீங்கள் உங்கள் மனநிலை எப்படி நீங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். மனநிலை மிகவும் சாந்தமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்குள்ள. பாக்கி எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்ப எல்லாம் மறைந்து விடும். இது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாதா டிவி பார்க்கறதுனால எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க? பல வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறப்ப குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது இந்த மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள். மாதா தொலைக்காட்சி பார்க்கறதுனால என்ன நீங்கள் கற்றுக்கிறீங்க? நிறைய கற்றுக்குறோம். குறிப்பாக சொல்ல போனோம்னா மன அமைதியை கற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் எல்லாரும் பார்ப்பாங்களா மாதா டிவி? டைம் கிடைக்கும் போதெல்லாம்? நானும் ஒய்ஃபும் தான் இருப்போம், பார்ப்போம். சூப்பர். ஸோ மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாதா தொலைக்காட்சியில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியின் காரணமாக நான் பல நன்மைகளை பெற்றிருக்கிறேன். அதில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பார்க்கும் பொழுது எனக்கு மன அமைதி கிடைக்கிறது, குடும்பத்தின் மகிழ்ச்சி உண்டாகிறது. ஓகே, உங்களுக்கு விவிலியத்தில் பிடிச்ச ஒரு இறைவார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரின் மீது அன்பு கொண்டிருக்கிறார். ரொம்ப அருமை. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை காத்து வழிநடத்துவாராக. உங்கள் பணியின் வழியாக உங்களை மென்மேலும் ஆண்டவர் உயர்த்துவாராக. காட் bless யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம். நீங்களும் மாதா டிவிக்காக தொடர்ந்து ஜெபிங்க. நன்றி. நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரர் சேவியர் காரைக்காலில் பேசினார். ரொம்ப எளிமையாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம். இறுதியாக ஒரு நண்பரை கூப்பிட்டு நம்ம நல்லா விசாரிக்கலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர், நாங்க நலம். நீங்க நலமா? நல்லா இருக்கிறோமா. மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. எனது பெயர் தெரேசா ஃப்ளாரன்ஷியா மாலினி. ஓகே. நான் சென்னையில பெரம்பூர் பகுதியில வசிக்கிறேன். லூர்து மாதா பங்கு சேர்ந்தவங்க. ஓகே. உங்க வீட்டுல இருக்கவங்க பேர்லாம் சொல்லுங்க. எனது கணவர் பெயர் பீட்டர். எனது மகளுடைய பெயர் சுசானா. ஓகே. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? இல்லந்தோறும் இறையாட்சி. இறையாட்சி ஏற்படுத்தக்கூடிய சாதனமா மாதா டிவி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஃபாதர். எப்படி எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அப்படி தோணும்? முக்கியமா எல்லா நிகழ்ச்சிகளும் நான் தினமும் பார்ப்பேன். நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. இதுவே தகுந்த காலம், காலையில் எழுந்தவுடன் கடவுள் வணக்கம். தினமும் திருப்பள்ளிக்கு நான் போவேன். எங்க பங்குல காலையில 6 மணிக்கு நான் போயிட்டு வருவேன். அதுக்கப்புறமா வந்த உடனே டிவி ஆன் பண்ணிடுவேன். ஃபுல் டே திருப்பள்ளி ஓடிட்டு இருக்கோம். நான் வீட்டுல இருக்கும் போதெல்லாம் நான் வெளியில போயிட்டு வந்த உடனே மாதா டிவி தான் நான் ஓபன் பண்ணுவேன். கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்துல எனக்கு நிறைய டவுட்ஸும் வரும். உடனே கேட்கணும்னு தோணும். அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வைப்பேன். எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா கேட்கணும்னு தோணும் உங்ககிட்ட. முக்கியமா இந்த கலந்துரையாடல் பத்தி பேசுறீங்க இல்லைங்களா? அப்போலாம் சில கேள்விகள் உடனே எனக்கு வரும். அது உங்ககிட்ட கேட்க முடியலையே உடனே அப்படின்ட்டு தோணும் எனக்கு. அது மாதிரி ஆலய தரிசனங்கள் காமிக்கிறீங்க. தினம் ஆலய தரிசனங்கள் நான் எல்லா கோவிலும் நான் பார்ப்பேன். அதுல அதே மாதிரி கதைக்கெல்லாம் வாங்க, இப்போ கதைக்கெல்லாம் வாங்க அது நிகழ்ச்சி. அப்புறம் எல்லாமே அழகாக மாறும் அப்படின்ற நிகழ்ச்சி, கடவுள் வணக்கம், அறம் செய், இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளுமே நான் பார்க்கறது உண்டு. அப்புறம் உண்மையை முக்கியமா கோபத்தை புன்னகையாக மாற்றுவது எப்படி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எனக்கு சாதாரணமா யாருன்னா இருந்தா சொன்னாங்கன்னா அது தவறா தெரிஞ்சிச்சுன்னா உடனே எனக்கு கோபம் வந்துடும். அப்போ அந்த நிகழ்ச்சி நான் பார்ப்பேன். நான் இப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் தந்ததும் அதுவும் நான் பார்த்திருக்கேன். நலமா நீங்க நலமா, எடுத்து வாசியில பைபிள் பற்றி சொல்றீங்க இல்லைங்களா? வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை நான் பார்ப்பேன். அப்போ அந்த வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையிலே அது ரொம்ப நல்லா இருக்கு. சரிம்மா, மாதா டிவி பாக்குறதுனால என்ன கத்துக்கிறீங்க நீங்க? பைபிள்ல இருக்கிற வாசகங்கள் எல்லாம் நிறைய டவுட்ஸ் வரும்போது அதெல்லாம் எனக்கு கிளியர் ஆகுது. உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் சேர்ந்து உங்களோட மாதா டிவி பாப்பாங்க? இப்போதைக்கு நான் மட்டும்தான் தனியா இருக்கேன் ஃபாதர். எனக்கு ஒரே மகள். அந்த மகளுக்கு கல்யாணம் ஆகி கோயம்புத்தூர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் மாற்றுத்திறனாளி. கால் அவருக்கு கிடையாது. சுகர் வெரிகோஸ் அப்படின்ற ப்ராப்ளம்னால ஒரு கால் எடுத்துட்டாங்க. உங்க வீட்டுக்காருக்காக சிறப்பா நாங்க வேண்டிக்கிறோம். சரிங்களா? அதனால மாதா டிவி பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்றீங்க?
மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க அதனால உங்களுக்கு நிறைய பயன்கள் இருக்கு. ஆண்டவரை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறும், கண்டிப்பா மாறும். அதாவது முழு விசுவாசத்தோடு நீங்க அந்த திருப்பலியிலயோ இல்ல உங்களுக்கு விருப்பமான ஒரு பகுதியை பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். கண்டிப்பா கடவுளால ஆகாது ஒன்றுமே, அதுவும் முக்கியமா இயேசுவை நம்பினவங்க யாரும் கைவிட்டப்பட்டதில்லை அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒரு பாட்டு பாடுங்கம்மா, கேட்கலாம். ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் இந்த வேளையிலே. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப அருமையா பேசிட்டீங்க. உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் கணவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அருள் வரங்களை வழங்குவாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழிநடத்துவாராக. உடல் நலத்தையும் உள்ள பலத்தையும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம். நீங்களும் மாதா டிவிக்காக ஜெபிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி. வெல்கம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சென்னை பெரம்பூர்லேருந்து திரேசா புளோரன்சியா அம்மா பேசினாங்க. ரொம்ப எளிமையாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அவங்களுக்காக, அவங்களுடைய கணவருக்காகவும் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். இன்று மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது 3 பேருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். சரிங்களா? மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்னைக்கு என்ன இறைவார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 வரை. காணாமற் போன மகன் உவமை, அதற்கான ஒரு தொடக்கம். வரி தண்டுவோர் பாவிகள் இயேசு பேசுவதை கேட்பதற்காக வராங்க. அப்போ பரிசேரும் மறையுலறிஞரும் இயேசுவை குறை கூறுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. நம்ம தான் அப்படி அப்படின்னு பிரித்து பார்க்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிற மாதிரி ஒரு அருமையான உவமை சொல்கிறார். ரொம்ப பிடித்த உவமை, காணாமற் போன மகன் உவமை. அருமையான உள்ளத்தை தொடக்கூடியது. கடவுளுடைய திறந்த மனம், நிறைவுள்ள குணம், பரந்த மனம் இதோ நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரு இறைவார்த்தை, இந்த ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். மனமாற்றத்தை நமக்கு கொடுக்கணும். எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்த்து பழகக்கூடிய, அன்பு செய்யக்கூடிய, இணைந்து வாழக்கூடிய மனநிலையை உருவாக்கும். சரிங்களா? இதில் என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னா, இறைவார்த்தை 21, லூக்கா 15:21. காணாமற் போன மகன் சொல்கிறான். நான் சொல்ல திருப்பி சொல்லுங்க. அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? இந்த இறைவார்த்தையை நம்ம மனப்பாடம் செய்யணும். அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். எப்பொழுதும் இந்த மனநிலை நமக்கு இருக்கணும். நம்ம எல்லாருமே அந்த மனநிலையோட கடவுளை அப்ரோச் பண்ணும் பொழுது, அணுகும் பொழுது அவர் நம்மை எப்படி அரவணைக்கிறார்னா, அதுக்கு மேலே அவர் பேசவே விடலை. தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை விரைவில் இவனுக்கு கொண்டு வந்து உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். புரியுதுங்களா? இந்த மனநிலை தான் வேணும். இதோட இன்னும் சிறப்பான மனநிலை நம்ம மனப்பாடம் செய்ய வேண்டிய இன்னும் முக்கியமானது என்னன்னா, 20வது வசனம், லூக்கா 15:20. அவர் தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே, யாரு? காணாமற் போன மகன். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவரின் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய்
அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். அதாங்க தந்தையுடைய மனநிலை. இதுதான் நம்முடைய மனநிலையாக மாறணும். யார் எப்போ திரும்பி வந்தாலும் அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அரவணைக்கக்கூடிய மனநிலை நமக்கு வேணும். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ பண்பு, மனித இயல்பும் கூட. சரிங்களா? அதனால் இதை குறித்து ஆழமாக சிந்திப்போம். இந்த தவ காலத்தில் நம்ம யார்கிட்டலாம் சண்டை போட்டிருக்கோமோ, யார்கிட்டலாம் பேசாமல் இருக்கிறோமோ, யாரெல்லாம் பகையாளி நினைக்கிறோமோ, யாரெல்லாம் பிடிக்கல நினைக்கிறோமோ, அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? தேடி போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவர்களை அரவணைக்கக்கூடிய மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதனால் பிரிந்து வாழ்வது வாழ்க்கை அல்ல. பாகுபாடுகளை உருவாக்கி வாழ்வது மனித இயல்பல்ல. இணைந்து வாழ்வது மனித வாழ்க்கை, மனித இயல்பு. அதுதான் ஆண்டவர் இயேசு விரும்பும் அடிப்படையான இறைமை பண்பு. அந்த பண்பு நம்முடையதாக மாற இந்த நாளில் நம்ம சிறப்பாக என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்டே அருள் வரத்தை கேட்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் மன்னிக்கிறேன், எல்லாரையும் ஏற்றுக்கிறேன், யாரையும் நான் வெறுக்கலை, எல்லாருமே என்னுடைய சகோதர சகோதரிகள், எல்லாரையும் ஒரே பார்வையில் பார்ப்பேன் அப்படின்ற மனநிலையை வளர்த்துக்கணும். சரிங்களா? அதனால் பார்வை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆசீர்வாதமும் நிறைவாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே. இந்த ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்வை பலப்படுத்தட்டும், உறுதிப்படுத்தட்டும், மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். இப்போ திருச்சபை என்னும் ஆவணத்திலேருந்து இன்னைக்கு நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில். அதில் இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்கக்கூட கேள்வி என்ன அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? என்ன கேள்வி? திருச்சபை முழுவதும் அதன் ஒவ்வொரு பகுதியும் எவ்வாறு வளர்ச்சி அடைகின்றன? திருச்சபை முழுவதும் அதன் ஒவ்வொரு பகுதியும் எவ்வாறு வளர்ச்சி அடைகின்றன? இதுதான் இன்றைய நாளில் நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி. 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள், திருச்சபை எனும் ஆவணம். புரட்டுங்க, படிங்க, கற்றுக்கங்க. ஓகேங்களா? சரி, இதை சரியான பதிலை எங்கே அனுப்பணும் அப்படின்னா இந்த அலைபேசி எண்ணுக்கு அனுப்பணும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும். 73580808007 73580808007. அதோட நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு நான் அழைப்பு விடுக்கிறேன். அதில் நீங்கள் பங்கெடுக்க வரணும். அதற்கும் இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சி வைங்க. நானே உங்களை அழைக்கிற அடுத்த வாரம், விசாரிக்கிற நலம் அடுத்த வாரம். சரிங்களா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை காத்து வழிநடத்துவாராக. எப்பொழுதும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது போல நாமும் பிறரை மன்னித்து வாழ அருள் வரங்களை நமக்கு அருள்வாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஓகே, பாய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலர்கிட்ட உறவாடலாம். பாய். இல்லம் நோக்கி